ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி. முட்டை இல்லாமல், அவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல், எண்ணெய் வந்து அளவாக சேர்த்து, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரும் அளவாக சேர்த்து, டூட்டி ஃப்ரூட்டி போட்டு, கோதுமை மாவு, ரவை, ப்ரௌன் சுகர் சேர்த்து கேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பேக்கரியில் அடிக்கடி கேக்ஸ் வாங்குகிறோம். பட் அதில் பார்த்திங்கன்னா அவங்க போடுற அந்த ஃபேட்டு, அப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, அப்புறம் வந்து ப்ளீச்டு மைதா, இதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. எப்போவாவது ஒரு நாள்னா பரவாயில்ல. பட் நம்ம வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியர் வெர்ஷன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நான் 1 கப்புன்னு நான் சொல்கிறது வந்து 200 கிராம் அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இட்லி கடாய், இட்லி பாட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். காப்பர் பாட்டம் இட்லி பாட்டு, இல்லைனா நல்லா ஹெவி பாட்டம் அடிகனமான கடாயோ இல்லை சாஸ் பாட்டு, பேனு, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த கடாயை ப்ரீஹீட் பண்ண போகிறோம் 10 நிமிஷத்துக்கு. அதுக்கு அந்த கடாயில் வந்து நான் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அடிக்கடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த உப்பு தான். நம்ம திரும்ப திரும்ப அதே உப்பை சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு ஒயர் ரேக், நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக் போட்டுட்டு மூடியை போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 10 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ வந்து ரவையை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்க போகிறேன். அதோட 3 ஏலக்காவை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ரவை வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரவையும் அந்த ஏலக்காய், அதை ரெண்டையும் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்குங்க, இருக்கட்டும். அப்புறம் கோதுமை மாவு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் இந்த ரவை கலவையோடு சேர்த்துக்கிட்டு, உப்பு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 3த்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க, ஒன்று சேர்ற மாதிரி. டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி கலவையை தான் நம்ம கேக் பேட்டருக்குள்ளே சேர்ப்போம். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன், டின்னு. அதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. அலுமினியம் பாத்திரம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. பவுலில் புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1.25 கப் வந்து ப்ரௌன் சுகர், அதை வந்து சேர்த்து அந்த தயிரில் வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த சர்க்கரையை நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். தயிரில் நல்லா கலந்த உடனே 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நான் வந்து ரீஃபைண்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக கடலை எண்ணெய் சேர்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் எதுவும் வராது. ரீஃபைண்டு கடலை எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பட்டர்லாம் நான் போடலை. இதுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அந்த தயிர், சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் நல்லா வந்து சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம அந்த ரவை, கோதுமை மாவு, உப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 1 டம்ளர் பால் நான் எடுத்திருக்கேன். பால்னால் வந்து காய்ச்சி ஆற வைத்த பால் 1 கப், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விடுங்க. பால் மட்டும் 3/4 கப்பிலேருந்து 1 கப்பு தேவைப்படும். ஏன்னா அந்த கோதுமை மாவுடைய அப்சார்பிங் கெப்பாசிட்டி, அந்த உறிஞ்சும் தன்மையை பொறுத்து 3/4 கப்பிலேருந்து 1 கப் தேவைப்படும். எனக்கு இன்றைக்கி 1 கப்பு தேவைப்பட்டது நான் யூஸ் பண்ண கோதுமை மாவுக்கு. இதான் கன்சிஸ்டன்சி. அது பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள், படிக்கட்டு மாதிரி ஸ்டெப்பாக. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது இதோட வந்து நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூனும், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை இப்போ ரொம்ப அடித்து கலக்காதீங்க, மெதுவாக கலந்துக்குங்க. நல்லா அந்த மாவை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி மடிப்பாக எடுத்து விடுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அதோடு வந்து நம்ம அந்த டூட்டி ஃப்ரூட்டி கோதுமை மாவில் கலந்து வச்சோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து கலந்துக்குங்க.
இப்போது கேக்குக்கான பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போது இதை எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீஸ் பண்ண டின்னு, அதில் வந்து ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இந்த டின்னை வந்து லேசாக வந்து அந்த கவுண்டர் டாப்பில் வச்சு லேசாக தட்டி விடுங்க. அப்போ அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதெல்லாம் வந்து போயிடும், உடஞ்சிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்குங்க. தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போது நான் வந்து அந்த கடாய் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து இந்த டின்னை உள்ளே வைக்கிறேன். உள்ளே வைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து அந்த கடாய்க்கும் இந்த டின்னுக்கும் நடுப்புற வந்து கேப் இருக்கணும், இடைவெளி இருக்கணும். வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு 40லேருந்து 50 நிமிஷம் வந்து தேவைப்படும். 40 நிமிஷம் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி அது கொஞ்சம் வேகாமல் இருந்ததுன்னா 50 நிமிஷம். எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு. ஒரு டூத்பிக்கையோ இல்லைனா வந்து ஒரு நைஃபையோ உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு, பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ தயாராகிடுச்சு. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கேக்கை அந்த டின்னை எடுத்து அந்த ஒயர் ரேக் மாதிரி அது மேலே வச்சுடுங்க. நல்லா ஆறணும். இது வந்து ஆறுறதுக்கு வந்து குறைஞ்சது 20லேருந்து 30 நிமிஷம் தேவைப்படும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் வீடியோவில் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ஓரத்தில் வந்து அந்த கத்தியை விட்டு லேசாக அந்த கேக் வந்து நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. நல்லா உள்ளே போகும், அது லூஸாக தான் இருக்கும் ஆக்சுவலி. அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டை வச்சு டின்னை அப்படியே கவிழ்த்து போடுங்க. போட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து வெளியே வந்துடும். நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை வச்சு தட்டை வச்சு திரும்ப அப்படியே தலைக்கீழாக உல்ட்டாவாக திருப்புனீங்கன்னா கேக் வந்து தயார். இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதில் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும். இப்போ இந்த கேக்கில் வந்து ரொம்ப உப்பி வரணும், ரொம்ப புசுன்னு இருக்கணும்னா நீங்கள் பேக்கிங் சோடா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது வந்து ரொம்ப வந்து நான் அளவாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும்போது வந்து அது உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா 1/4 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த எண்ணெய் ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலாக தான் யூஸ் பண்ணணும். ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த கேக் வந்து டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேக் ரொம்ப மெத்துன்னு சாஃப்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் நம்ம கடையில் வாங்குகிற பேக்கரியிலேருந்து வாங்குகிற கேக்கை காட்டிலும் ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.